எனக்கு ரொம்ப பைபிளில் ஒரு 4000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெண்ணுக்கு இருந்த உரிமையை பாருங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்தில் ரெபேக்காலை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. ரெபேக்காலை பார்த்து 57வது வசனம் 58 வாசிங்க பார்ப்போம். ஆதியாகமம் 24 57 58 வாசிங்க. அப்பொழுது அவர்கள் பெண்ணை அழைத்து அவள் வாய்ப்பிறப்பை கேட்போம் என்று நல்லா யோசிச்சு பாருங்க. 4000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெண்ணை கூப்பிட்டு நீ இந்த மனுஷனோட டிசிஷன் எடுக்கிறதுக்கு அவளுக்கு ஒரு சான்ஸ் கேட்குறாங்க. நீ இந்த மனுஷனோடு போகிறாயா? இது இன்னைக்கு சாத்தியமான்னு பாருங்க. இன்னைக்கு சாத்தியமா? கொஞ்சம் அந்த வசனத்தை யோசிச்சு பாருங்க. 4000 years பேக் இதே இந்தியாவில் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி பெண்களுக்கு படிக்கிறதுக்கு இங்கே என்ன கிடையாது, உரிமை கிடையாது. ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு தனியாக வெளியே போகிறதுக்கு உரிமை கிடையாது. இன்னைக்கும் பல நாடுகளில் கிடையாது. ஆனால் இந்த பரிசுத்த வேதாகமம் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார்னு இருக்கு. God gave, ஆண்டவர் சகலருக்கும் சம உரிமையை கொடுக்கக்கூடியதான மிக முக்கியமான ஒரு தேவன். 4000 வருஷத்துக்கு முன்னாடி ரெபேக்காலை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஒரு திருமண காரியத்தில் இந்த மனுஷனோடு கூட போகிறாயா, திருமணம் பண்ணிக்க சம்மதமா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த 4000 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டது தான் இருக்கிறதுலே நான் ரொம்ப ஆச்சரியப்படுது, அந்த பெற்றோருக்கு இருந்த குணாதிசயம். ஆனால் அதுக்கு ரெபேக்காளுடைய பதில் அடுத்து வாசிங்க. என்று கேட்டார்கள். நீங்களா தான் என்ன சொல்லுவீங்க? அந்த மனிதனோடு கூட போகிறாயா என்றால் என்ன சொல்லுவீங்க? இன்னைக்கு நீங்க ரெபேக்காலா இருந்தால் என்ன சொல்லுவீங்க? நான் சொல்றேன். முதல்ல ஈசாக்குடையதான ப்ரொஃபைல் அனுப்ப சொல்லுங்க. அவர் யாரோ என்னமோ, அவருக்கு 40 வயசுன்னு வேற சொல்றீங்க. ஏன்னா கல்யாணம் ஆகும்போது ஈசாக்கு 40 வயசுன்னு இருக்கு. 40 வயசுன்னு சொல்றீங்க. என்ன வேலை பார்க்குறாரு தெரியல, சவுப்பா கருப்பான்னு தெரியல, முன்மண்டையில் முடி இருக்கான்னு தெரியல. எதுக்கும் அந்த ஆளுடைய ப்ரொஃபைலை ஒரு தடவை அனுப்புங்க. என்ன பண்ணுவீங்க? ஜோமன்ட்டு சொல்கிறேன். ஏன் ப்ரொஃபைலை பார்த்துட்டு ஜோம் பண்ணுறீங்க? பார்க்காமே ஜோம் பண்ண என்ன? அது ஒத்து வராது. நம்ம பையன் இருக்கான் பாருங்க, ஃபஸ்ட்டே க்ரைட்டீரியா சொல்லிடுவான். இவ்வளோ உயரத்தில் வேணும், இந்த கலரில் வேணும். ஒரு பையன் என்கிட்ட சொன்னான், எங்கிட்ட இல்லை இன்னொரு ஊழியக்காரர்கிட்ட வந்து கேட்டானா, பொண்ணு எப்படா இருக்கணும்? சுண்டுனா ரத்தம் வர மாதிரி இருக்கணும். நான் அப்போ அவர் சொன்னாராம், அப்படியே சர்ச்சு வாசலுக்கு வெளியே போ, நிறைய பேர் குஷ்டரோகத்தில் உட்காந்துருக்காங்க, ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து கூட்டிகிட்டு போனார். என்ன பாஸ்டர் இப்படி சொல்கிறீங்க? அவங்களுக்கு தான் சுண்டுனா ரத்தம் வரும் பொண்ணுல இருந்து, பொண்ணை கூப்பிட்டு போய் சுண்டவா போகிற அப்படின்னு கேட்டார். ஸ்பிரிச்சுவலாக தேடணும்ல, அதுக்கு சொல்லியிருக்கிறார் அவர். அப்போது இன்றைக்கி பையனை தான் என்ன செய்வான்? முதல்ல ப்ரொஃபைல் அனுப்பிடுங்க, எல்லாம் பார்ப்பான். பொண்ணு நான் பிஏ, பொண்ணு நான் பிஏ, நான் எம்ஏ, ஓகே சோத்திரம் பிரைஸ் தலாட். நான் 5.8, பொண்ணு 5.4, பிரைஸ் தலாட், ஹல்லேலூயா. நான் கொஞ்சம் மாநிலம், பொண்ணு செக்க செவேர், ஹல்லேலூயா. நான் அமெரிக்கா போலான் இருக்கேன், பொண்ணு யூகேல இருக்கு, பிரைஸ் தலாட். நெடுநாள் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல் இருக்கும். ஆனால் உடனே சொன்ன அவமானம் கொடுத்தவொடனே சொல்லுவான், ஒரு 3 days கொடுங்க ஜோம் பண்ணிட்டு சொல்கிறேன். இதுக்கப்புறம் அவன் ஜோம் பண்ணால் என்ன வரும்? கரெக்டாக 3 நாளைக்கு போனவன் 1.5 நாள்லேயே வருவான். கர்த்தர் பேசிட்டார். கர்த்தர் இப்போ அவங்ககிட்ட தான் உடனே பேசுகிறார். நமக்கெல்லாம் கொஞ்சம் டிலே ஆகுது. கர்த்தர் பேசிட்டார். என்னடா பேசினார்? அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டார். பார்க்காம அது முடியாது. ரெபேக்கால பாருங்க, டிசிஷன். இன்னைக்கும் சொல்கிறேன், இந்த காட்ஸ் டிசிஷன், தேவனுக்குள்ளாக இருந்து எடுக்கிற முடிவு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் உங்கள் எதிர்காலத்தை கர்த்தருக்குள்ளிருந்து நிர்ணயிக்க வேண்டும். பல நேரங்களிலே நீங்கள் எதன் அடிப்படையில் நிர்ணயிக்கிறீங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அந்த 6வது வசனம் திருப்பி வாசிங்க. அப்பொழுது ஸ்ரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமா இருக்கு. இப்போ இந்த விருட்சம் இப்படிலாம் இருக்க, இந்த விருட்சம் எங்கே இருந்துச்சு தெரியுமா? அதான் ரொம்ப முக்கியம், ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் வீழ்ச்சிக்கு காரணம். வாசிங்க 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க.
ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். இந்த விருட்சம் எங்க இருந்துச்சு? தோட்டத்தின். சரி, இன்னொரு விருட்சம் எங்க இருக்குன்னு பாருங்க, வாசிங்க 2:9 வாசிங்க. தோட்டத்தின் நடுவில் ஜீவ விருட்சத்தையும். ஜீவ விருட்சம் எங்க இருக்குது? தோட்டத்துக்கு நடுவில். இந்த வீழ்ச்சி இச்சிக்கப்படத்தக்க விருட்சம் அது எங்க இருக்குது? அது எங்க இருக்கு? அதுவும் நடுவில் தான் இருக்குது. 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் திருப்பி வாசிங்க பார்ப்போம். ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றால். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இந்த விருட்சமும் எங்க தான் இருக்குது? நடுவில் தான் இருக்குது. அந்த விருட்சமும் எங்க தான் இருக்குது? நடுவில் தான் இருக்குது. இப்போ பிரச்சனையே என்னன்னா, இந்த 2 விருட்சத்தையும் பார்க்கும்போது ஒரு விருட்சம் பார்வைக்கு இன்பம், புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்கதாக இருக்குது. இன்னொரு விருட்சம் ஜீவ விருட்சம். இதை பற்றின எந்த டிஸ்கிரிப்ஷன் வர்ணிப்பு பைபிளில் இல்லை. எப்படி இருக்கும்னு ஜீவ விருட்சத்தை பற்றி இல்லை. 2ஆம் அதிகாரத்திலையும் இல்லை, 3ஆம் அதிகாரத்திலையும் இல்லை. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்தில் ஜீவ விருட்சத்தை பற்றி இருக்கு, அங்கேயும் இல்லை. எங்கேயுமே ஜீவ விருட்சம் எப்படி இருக்கும் அப்படின்னு இல்லவே இல்லை. ஆனால் உங்களை வீழ்த்த பண்ணுகிற விருட்சம் இருக்கே, நன்மை தீமை அறியத்தக்க கனி, அது எப்படி இருக்கும்னு பைபிள் சொல்லுது. பார்வைக்கு இன்பமும் புசிப்புக்கு நல்லதும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்கதாக இருக்கிறது. 2 விருட்சமும் பக்கத்தில் பக்கத்தில் தான் இருக்குது. இதுதான் டேஞ்சர். இப்போ இதுதான் இருக்கிறதுல டேஞ்சர். உங்களுக்கு கர்த்தர் வச்சிருக்கிற ஜீவ விருட்சமும் அங்கதான் இருக்குது. உங்களை விழ பண்ணுகிற இச்சிக்கப்படத்தக்க விருட்சமும் எங்க இருக்குது? அங்கதான் இருக்கு. விருட்சம்னா மரம், நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. விருட்சம்னா மரம். 2 மரமும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது. ஒன்று காட்ஸ் வில், உங்களுக்காக கர்த்தர் வச்சது சாப்பிடணும். இன்னொன்று சாப்பிடக்கூடாது, காட் உங்களுக்கு அது வேணான்னு சொல்றது. காட் விளக்கின கனியும் காட் கொடுக்கிற கனியும் பக்கத்தில் பக்கத்தில் தான் இருக்கும், ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்காது. இங்கே தான் நான் சொன்ன பாருங்க, டிசிஷன் எடுக்கிற வேலைன்னு ஒன்று இருக்குது. இதுதான் கர்த்தர் உங்ககிட்ட கொடுத்துருக்கிறாரு. ரெபேக்காளுக்கு அந்த டிசிஷன் எடுக்கிற அந்த அத்தாரிட்டி இருந்துச்சு. உங்ககிட்டயும் கர்த்தர் அதை தான் எதிர்பார்க்குறார். 2 வருஷம் பக்கத்தில் இருக்கும் ஒன்று, ஆனால் பார்க்கறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். பொதுவாக நீங்களும் நானும் எதை வச்சு நம்ம செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இதுக்கு ஒத்த காரியம் இருக்குது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமும் லோத்தும் போகிறாங்க. லோத்து போகும்பொழுது ஆபிரகாம் லோத்தை பார்த்து சொல்லிட்டாரு, உனக்கு முன்னாடி எல்லாம் ஓப்பனாக இருக்குது, நீ எதை வேணாலும் செலக்ட் பண்ணிக்கோ அப்படின்ட்டாரு. 11ஆவது வசனம் வாசிங்க, 13:11. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். 10வது வசனம் வாசிங்க, மன்னிக்கணும் 10. அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தி இருக்கிறதாக கண்டான். கர்த்தர் சோதோமையும் கோமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்தின் தேசத்தை போலவும் இருந்தது. சோதோம் எப்படி இருந்துச்சா பார்க்கறதுக்கு? கர்த்தருடைய தோட்டத்தை போல, எகிப்தை போல நீர்வளம் மிக்கதாக. லோத்து பார்க்கும்போது அட்ராக்டிவ், தி பெஸ்ட், இதாயா சூப்பர் இடம், நம்ம வாழ்றதுக்கு நல்ல இடம் அப்படின்னு டிசைட் பண்றாங்க. ஆனால் அடுத்து 13ஆம் அதிகாரத்தில் திருப்பி ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாரு. 14வது வசனத்தில், லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்தில் வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் தருவேன். இப்போ ஆபிரகாம் பார்க்குற பூமியை பற்றி அங்கே இல்லை. அது எப்படி இருக்கும்னு தெரியாது. ஆனால் கானான் எப்படி இருக்கும்னு தெரியாது. லோத்து பார்க்குற பூமி நீர்வேலம் முக்கியது. லோத்து பார்த்த பூமி சோதோம் அழியறதுக்கு முன்னாடி எகிப்தை போல, தேவனுடைய தோட்டத்தை போல பயங்கர அட்ராக்டிவ். ஆனால் 2 பக்கத்தில் தான் இருக்குது. ஒன்று கானான் இஸ்ரேல், இன்னொன்று சோதோம். 2 இருக்கு. ஆனால் சோதோம் பார்க்கறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கு, கானான் பார்க்கறதுக்கு ஒன்றுமே அங்கே இல்லை. பிரச்சனை என்னன்னா, சோதோமுக்கு உள்ள போனா அழிவு, ஜனங்க மோசமானவங்க. கானானுக்கு உள்ள போனா பாலும் தேனும் ஓடுகிற தேசம்.
வெளியிருந்து பார்க்கும்போது நீ எதை வச்சு டிசைட் பண்ற, நீ டிசிஷன் எடுக்கிறது எதை பேஸ்ல இருக்கு, அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெளியிருந்து பார்க்கும்போது அட்ராக்டிவ், நல்லா இருக்குது. நான் சொல்வது வெறும் உன் வாழ்க்கை பார்ட்னரை தேர்ந்தெடுக்கிறதை பற்றி சொல்லவே இல்லை. உன்னுடைய படிப்பு, உன் ஊழியம், உன் வேலை அத்தனையும் சேர்த்து சொல்றேன். எதை செலக்ட் பண்ணாலும் நீ செலக்ட் பண்ண வேண்டியது உன் கண்களை நம்பி அல்ல. இன்னைக்கு கடைசி காலத்தில் கண்களை நம்பித்தான் பெரும்பான்மையான காரியங்கள் முடிவு செய்யப்படுகிறது. எல்லாம் அதை பேஸ் பண்ணித்தான். பார்வைக்கு இன்பமா இருக்குதா? லோத்துக்கு சோதோம் பார்வைக்கு இன்பமா இருந்துச்சு. ஏவாளுக்கு நன்மை தீமை அறியத்தக்க கனி பார்வைக்கு இன்பமா இருந்துச்சு. இப்போ யாக்கோபை ஆண்டவர் அனுப்பி விடுறாரு. அனுப்பி விட்டவொடனே அவங்க மாமா வீட்டுக்கு போறான், லாபான் வீட்டுக்கு. அங்க 2 பேர் இருக்கிறாங்க. கர்த்தருடைய திட்டம் லேயால் மேலில் இருந்துச்சு. ஆனா ஏன்னா லேயாளுடைய சந்ததியில தான் யூதா வராங்க, லேவி வராங்க. இப்போ ராகேல் மேல காட்ஸ் பிளான் அப்ப இல்லை. ஆனா பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா லேயாலை குறித்து கூச்சக்கண்ணியாக இருந்தால்னு இருக்கு. ராகேலை பார்த்து அந்த ஸ்திரீ அழகுள்ளவளாய் சௌந்தரியம் உள்ளவளாய் இருந்தால்னு இருக்கு. இப்போ யாக்கோபு பார்த்த உடனே ராகேலை செலக்ட் பண்ணிட்டார். ஓ பிரைஸ் காட், இதான் நமக்கு அப்படின்ட்டார். ஆனால் கர்த்தருடைய திட்டம் லேயால் மேல இருந்துச்சு. இவன் ராகேலை கேட்டான், கர்த்தர் கேட்காமே லேயாலை கொடுத்துட்டாரு. ஏன்னா திட்டம் லேயால் மேல இருக்கு. பல நேரங்களிலே நீங்கள் எடுக்கிற முடிவு கண்களின் அடிப்படையில், பல நேரங்களில் நீங்கள் எடுக்கிற முடிவு அறிவின் அடிப்படையில், புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்கதாக இவங்க நம்ம லைஃப் பார்ட்னராக தான் நல்லா இருக்கும், இந்த வேலை எனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும், இந்த ஊர்ல இருந்தா நல்லா இருக்கும், ஒவ்வொன்றுத்துக்கும் முடிவு எடுக்கிறோம், இந்த படிப்பு நல்லா இருக்கும். திருப்பி சொல்றேன், நீங்க படிங்க, ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை படிங்க. இன்னைக்கு எது மேல இருக்கு, இன்னைக்கு எது பெருசா இருக்கு, ஃபியூச்சர்ல இதுதான் ரொம்ப சூப்பரா வரப்போகுது, அதன் அடிப்படையில் படிக்காதீங்க. இன்னைக்கு எந்த இடத்துல இருக்கணும், இன்னைக்கு அமெரிக்கா பாருங்க, ஒரு காலத்தில் அமெரிக்காவுக்கு எல்லாம் ஓடினாங்க, அமெரிக்கான்னு போனாங்க. இன்னைக்கு அமெரிக்கா விட்டு கிட்டத்தட்ட எத்தனையோ லட்சம் பேர் ரிட்டர்ன் ஆயிட்டாங்க, பல நாடுகளுக்கு ரிட்டர்ன் ஆகுறாங்க. இன்னைக்கு அமெரிக்கா வாழ தகுதி இல்லாத நாடாக மாறுகிறது. நான் யூகேல போய் படிக்க போனேன், அதாவது வேலைக்கு போன போது ஆண்டவர் அங்கிருந்து இங்கே ஊழியத்துக்கு வர சொன்னார் இந்தியாவுக்கு. ஆனால் எல்லாரும் சொன்னாங்க, யூகே விட்டு போகாத, நல்ல சம்பளம், நல்ல வாழ்க்கை, 10 வருஷம் கழிச்சு நீ அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம். நாங்கள் ஆண்டவர் மட்டும் நீ வந்துரு, நான் பார்த்துக்கிறேன்ட்டார். வந்துட்டேன். நான் சொல்ல 2004 வந்துட்டேன். இப்போ அங்க இருக்கிறவரே சொல்றாங்க, இங்க வாழ முடியாது, இது அவ்வளோ நல்லா இல்லை, அங்க இருக்கிறவங்களுக்கு அது ஓகே, நமக்கு இது செட் ஆகாது, என்னைக்கு இருந்தாலும் நம்ம திரும்பி இந்தியாவுக்கு வந்துடலான்னு பார்க்குறோன்னு சொல்றாங்க. அன்னைக்கு கர்த்தர் சொல்லி நான் வந்ததுனால இன்னைக்கு கௌரவமாக சாட்சி சொல்றேன். இல்லைன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, விரட்டி அடிச்சு நானும் ஓடி வந்திருப்பேன். ட்ரம்ப் மாதிரி ஒரு ஆள் வந்தால் சரியா போயிடும். கவனிச்சுக்கொள்ளுங்க, கண்களை வைத்து புத்தியை வைத்து எதையுமே செலக்ட் பண்ணாதீங்க, டிசிஷன் எடுக்காதீங்க. அதுக்கு பின்னால் ஒரு டிராபேக் இருக்கும், டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். எப்பவுமே தேவனை வச்சு டிசைட் பண்ணணும். கர்த்தருடைய திட்டம் என்னன்னு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். நான் இந்த வேதத்தை வச்சு சொல்றேன், கர்த்தர் கொடுக்கிறது பார்வைக்கு இன்பமா இருக்குமான்னு சொல்ல முடியாது, ஆனால் நிச்சயம் அதுக்குள்ளே ஜீவன் இருக்கும். கர்த்தர் கொடுக்கறதுல நீங்க விரும்புறபடி அது இருக்குமான்னு தெரியாது, ஆனால் அதுல உங்களுக்கான ஃபியூச்சர் இருக்கும், அதுக்குள்ளதான் உங்க ஃபியூச்சர் இருக்கும். டிசிஷன் அப்படி எடுங்க. சிலர்லாம் பார்த்த உடனே செலக்ட் பண்ணிடுறான், பார்த்த உடனே பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறான், பார்த்த உடனே செலக்ட் பண்ணிடுறான். இதுதான் தேவ சித்தம். எப்படா சொல்றேன், நானும் ப்ளூ சட்டை அதுவும் ப்ளூ சட்டை, 2 ப்ளூ சட்டை போட்டா தேவ சித்தம்ன்றான். இன்னைக்கு அதான் தேவ சித்தம். வேற ஒரு தேவ சித்தத்துக்கு வேற எதுவுமே கேட்க வேண்டியதே இல்லை, ஜோம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. சிலர்லாம் சொல்றாங்க, நான் போனேன் அந்த கோர்ஸ் நான் கேட்காமலேயே கொடுத்துட்டாங்க. கேட்காமலேயே ஆண்டவர் தான் கொடுக்கணும்னு இல்லை, பிசாசும் கொடுக்கும். பிசாசு கூட்டு போய் என்ன பண்ண, ஆண்டவர்கிட்ட மலைக்கு மேலே நிறுத்தி என்னை தாழ விழுந்து பணிந்து கொண்டால் இவை எல்லாவற்றையும் நான் உனக்கு, ஏசுநாதர் கேட்டாரா அவனை, எனக்கு ஏதாவது தாப்பான்னு கேட்டாரா? பாருங்க, எல்லா ஆசீர்வாதமும் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது இல்லை. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எல்லா ஆசீர்வாதமும் எங்கேருந்து வரல, கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது இல்லை. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளணும். இன்னைக்கு உன்னுடைய வீழ்ச்சிக்கான முதல்ல காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், உன்னுடைய டிசிஷன். எதன் அடிப்படையில் நீங்கள் தீர்மானிக்கிறீர்கள், எதன் அடிப்படையில் உங்க செலக்ஷன் இருக்கு. உங்க அறிவை பேஸ் பண்ணாதீங்க. நீங்க சில நேரங்களில் சிலருடைய அறிவை பேஸ் பண்ணுவீங்க. அவங்கள கேட்டேன், இவங்கள கேட்டேன், எல்லாரும் ஆலோசனை சொன்னாங்க, யார் வேணாலும் சொல்லட்டும்,
அதிசயமான ஆலோசனை கர்த்தர் ஒருத்தர் மேல உட்கார்ந்திருக்கிறார், வண்டர்ஃபுல் கவுன்சிலர். அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க.